நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஃபுல் டேஷ்போர்ட் வியூ காமிச்சிட்றேன். ஸோ இதாங்க டேஷ்போர்ட் வியூ. நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. நல்ல லென்த்தேனா க்ளோ பாக்ஸு நல்லாவே இருக்குது இதில். அண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸோ இது 6 கியர் வருது இந்த வண்டியில், 6 கியர்ஸு. ஸோ நல்லபடியாக இருக்குது நமக்கு. அண்டு வயர்லெஸ் சார்ஜர் இங்கே இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது, பட் நம்ம வந்து அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் நம்ம யூஎஸ்பி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்பிளில் வயர்டு ஆப்பிள் கார்ப்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸு நான் உங்களுக்கு டர்ன் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஏசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே இருக்குதுங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஏசி தான். ஸோ ஃபேன் ஸ்பீட் நம்ம வந்து நான் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லபடியாக இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக கொடுக்குறது. அண்ட் நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஏசி கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே ஃபுல் கூலிங் அந்த ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. ஏசி நல்லா இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஏசிக்கான கண்ட்ரோல். அண்ட் உங்களுக்கு என்ன மோடில் வேணுமோ அதை வச்சுக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப கூலிங்காக இருக்குதுன்னா நீங்கள் இங்கே ஆரமாக கொடுங்க. இல்லைனா இது 4 ஆப்ஷன் தான். ஸோ கூலிங்க்கு 4 ஸ்டெப்பு அண்டு ஹாட்டுக்கு வந்து 4 ஸ்டெப் கொடுத்துக்கிறாங்க. ஹீட்டிங்க்கு 4 ஸ்டெப் கொடுத்துக்கிறாங்க. ஒரு நீங்கள் 4 வச்சா பயங்கர கூலிங்காக இருக்குது, 3 வச்சா ஆவரேஜாக இருக்குது, 2 வச்சா ஓரளவு ஓகேவாக இருக்குது. எனக்கு இது மட்டும் கொஞ்சம் அந்த டேர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா மேபி இதை நான் யூஸ் பண்ணி பழகினதுனால அந்த கொஞ்சம் எனக்கு என்ன ஈஸியாக இருந்துச்சு எனக்கு செட் பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு 3 ரொம்ப குளிராக இருக்கும், 2 வந்து ஓரளவு கொஞ்சம் வெக்கையாகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் மாற்றிருக்கலாம். பட் சோஃபார் 3 வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபேன் ஸ்பீடு கம்மியாக வச்சுக்கிறேன். எனக்கு நல்லபடியாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸு நல்ல த்ரோ இருக்குதுங்க. ஸோ இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நமக்கு ஒரு ஏசி வெண்ட் வந்துடுது. பேசஞ்சர் ஏர் பேக்கு வேணுமே வேணாமல் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆனில் தான் வச்சுக்கிறேன், நான் ஆஃபில் வைக்கல. இது ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்விட்ச் தனியாக கொடுத்துக்கிறாங்க. அது அந்த பக்கம் டோரில் வரும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசஞ்சரோட ஏர் பேக் வந்து ஆஃப் பண்ண வேணுமா ஆன் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புஷ் பண்ணி திருப்பி பண்ணினா ஆஃப் ஆகிடும், புஷ் பண்ணி திருப்பி பண்ணால் ஆன் ஆகிடும். ஸோ நான் ஆனில் தான் வச்சுருக்கேன், எப்பயுமே ஆன்லேயே வச்சுருங்க. அதான் எல்லாருமே சேஃப்டியும் கூட. அண்ட் ஸ்டீரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீரிங்கோட இது எப்படின்னு நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ லைட் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதாங்க நைட் வியூ. ஒரு லைட்டோட த்ரோ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ யூஎஸ்பிக்குமே நமக்கு லைட் கொடுத்துக்கிறாங்க. அண்டு ஸ்டீரிங்கில் உள்ள லைட்ஸுக்கு வந்து நமக்கு பேக் லைட் கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட சைடில் உள்ள மிரரை ஏற்றி இருக்கிறதுக்கான லைட் இருக்குது இல்லையா, இந்த லைட் வந்து நம்ம வண்டி ஆஃப் பண்ணாலுமே ஆனில் எரியுது. ஸோ அதை நான் வந்து வண்டியை ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக் லைட்டில் அது ஏன் அப்படி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல, பட் ஸ்டில் அது வந்து எரியுது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலஜன் லைட்டு தான், பட் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க. 2 லைட் இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது ஆஃப் ஆகணுமா ஆன் ஆகணுமா அது கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைட் எரியும். இப்போ நான் வந்து அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன், இந்த பிரச்சனை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் டோர் ஓப்பன் பண்ண லைட் எரியாது. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் வந்து இந்த இடத்துல நமக்கு கிளாஸ் ஹோல்டர் வந்துடுது. நமக்கு இந்த இடத்துல கிளாஸ் ஹோல்டர் வந்துடுது. ஸோ நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்டு டிரைவர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் அந்த சன்பிளைண்ட் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் பேசஞ்சர் சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேனிட்டி மிரர் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதான் வருது. அண்ட் லெஃப்ட் சைடில் கிராப் ஹேண்டில்ஸ், ரைட் சைடில் வந்து கிராப் ஹேண்டில் கிடையாது. அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட் பெல்ட் வந்து அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் கொடுக்குறாங்க. அதில் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஹைட்டு வேணும்னா எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் எஸ் டிரைவர் சீட்டும் கொடுத்துறாங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இங்கே வந்து நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுக்குறாங்க. ஸோ நான் ரப்பரைஸ் மெட்டீரியல் கொடுத்துக்கிறாங்க. அண்டு இது நம்மளோட ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஆம்ரெஸ்ட் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குதுங்க. ஸோ ஒரு லெதரேட் ஃபினிஷில் உள்ள ஒரு ரெக்ஸின் மெட்டல்னு நினைக்கிறேன். ஸோ நல்லபடியாக இருக்குது. அண்ட் ஸ்டீரிங் மட்டும் நான் கவர் போடலை, ஸ்டீரிங் கவர் போட்டால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ ஸ்டீரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மைனர் லோகோ நல்லா அழகாக இருக்குது. அண்ட் ஹாரன் செட்டரில் தான் அழுத்தணும். இதில் இது வந்து வால்யூம் அப் அண்ட் டவுனு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு. அண்டு
இந்த சீக் சோர்ஸ்ன்றது இல்லை எஸ்ஆர்சின்னு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளே பண்ண வேண்டிய எஃப்எம், ஏஎம் அண்டு யூஎஸ்பி எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி போட்டால் யூஎஸ்பி வரும் நமக்கு. அண்ட் இது வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு, கால் டிக்ளைம் பண்ணுறதுக்கு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வண்டி ஓட்டு போகும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நீங்கள் இந்த செட் இருக்கு இல்லையா, இந்த அப்பில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் டேர்ன் ஆன் ஆகிடும். இது நான் ஒரு டைம் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஸ்பீடில் இப்போ 80 போகிறீங்கன்னா 8 செட் ஆயிரும். அது இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் அப்படியே அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் மேலே அந்த இது கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கம்மி பண்ணிங்கன்னா ஸ்பீட் கம்மியாகும். இதை கிளிக் பண்ணணும் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இது வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸுக்கு நான் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லை இதுக்கு ஆப்பிள் கார்ப்ளே சூஸ் பண்ணோன்னா இது நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து மியூட்டு அன்மியூட்டுக்கு உள்ளதுங்க. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்கலன்னு எனக்கு தெரியலையான்னு தெரில. என்ன ஆப்ஷன்னா ப்ளே பாஸ்க்கு நமக்கு இது இல்லை, சுவிட்ச் இல்லை இதில். ஸோ மியூட் அண்ட் மியூட் தான் இருக்குது. ஸோ ப்ளே பாஸ்னால் நம்ம வந்து ஸ்க்ரீனில் டச் பண்ணணும், நமக்கு ஹேண்டில் இல்லை. விண்ட்ஷீல்டு வைப்பர்ஸு, ஸோ நம்ம வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ஒரு 1 டச் ஃபுல் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா த்ரோ பண்ணி நமக்கு வந்து நல்லா பெருசாக நல்லா நீட்டாக இருக்குதுங்க. நல்ல த்ரோ நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பீடு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு அண்டு ஒரு டைம் வைப் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மோடில் வேணும், ஸோ அதனால் அதுக்கு இது யூஸ் ஆகுது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைட் ஸ்விட்ச்சு. இது MX3 வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்இடிஆர்எல் வராது. ஸோ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் இதாயிரும். அந்த டிஆர்எல் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் லைட்டை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்எல் மட்டும் எரியும். ஸோ நான் மோஸ்ட்லி அதை போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஹெட்லாம்ப் வந்து ஆன் ஆகிக்கும். ஸோ வெளியே அழுத்திங்கன்னா உங்களுக்கு ஹை பீமு, உள்ள அழுத்திங்கன்னா லோ பீமு. ஸோ இது வந்து பாசிங் லைட்டுக்கு. அண்ட் இதில் வந்து ஃபாக் லாம்ப் வராது. ஸோ நான் ஃபாக் லாம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃபாக் லாம்ப் ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. நீங்கள் லைட் இருக்குது இல்லையா, இந்த லைட்டு உங்களுக்கு பேசிக் லைட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் தான் ஃபாக் லாம்ப் ஆன் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு ஆன் ஆகாது. இது வந்து ஃபாக் லாம்ப் போடுறது. அண்ட் இதில் இன்னொரு ட்ராபேக் இது, இந்த லைட்டை நீங்கள் வந்து ஆஃப் பண்ண மறந்துட்டு நீங்கள் வந்து கீ எடுத்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து வண்டி ஆன் பண்ண வரைக்கும் இந்த லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். இந்த லைட் எரியும். இந்த ரியரில் வந்து நம்மளோட அந்த பிரேக் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு 2-3 தடவை நான் மறந்துட்டு போயிட்டேன், எனக்கு பழக்கம் இல்லாதனால. அண்ட் இப்போ வந்து எனக்கு கான்சியஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் நான் பகலில் வந்து அந்த லைட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆஃப் பண்ண பழகிட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து மறந்துடாமல் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா பேட்டரி வந்து இஷ்யூவாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் வந்து ஆன் ஆஃப் இருக்குது. ஸோ அதை மோஸ்ட்லி ஆஃப் பண்ணாதீங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான் நமக்கு லைஃப் சேவர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஐடில் ஸ்டாப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஐடில் ஸ்டாப்பு. அது நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டிராஃபிக்கில் நீங்கள் ஒரு 60 செகண்ட் 70 செகண்ட் நிற்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நியூட்ரல் கொண்டு வந்துட்டு நீங்கள் கிளச்சில் வந்து கால் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும். இது வந்து டிராஃபிக்கில் நிற்கும் போது ஒரு 60 செகண்ட் வந்து சிக்னல் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை ஆஃப் பண்ணி இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூட்ரல் கொண்டு வந்துட்டு கிளச்சில் வந்து கால் எடுத்துட்டிங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிடும். திரும்ப நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணும்போது இன்ஜின் ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கானது ஈஸியாக ஒரு 2 தடவை செகல் ஆச்சுங்க. வண்டி செட் ஆகுதுனாலும் தெரில. ஒரே ஒரு டைம் பயங்கர வைப்ரேஷன் ஆச்சு எனக்கு. பட் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு வந்து எந்த இஷ்யூவும் வரல. ஸ்மூத்தாக இப்போ அதாவது இது யூஸ் ஆகுது வந்து இன்ஜின் ஸ்மூத் ஆகிட்டு இருக்குது. எனக்கு மேபி இன்ஜின் செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டோட த்ரோ எவ்வளோ வேணும், நம்ம கம்மியாக வேணுமா இல்லை அதிகமாக வேணுமா, அதுக்காக உள்ளது. ஸோ இதுக்குமே வந்து நான் லைட் பார்த்திங்கன்னா இந்த பேக் லைட் நமக்கு இருக்கிறது எப்படி தெரியும், நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட டேஷ்போர்டு அண்டு ஃப்ரண்ட் இன்டீரியர். அண்ட் லைட் இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கன்வீனியண்ட்டாக தான் இருக்குதுங்க. ஸோ இந்த மிரர் கன்வீனியண்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் சன்ரூஃபும் காமிச்சிட்றேன். சன்ரூஃப் மேலே ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து திரும்ப டவுன் பண்ணும்போது ஒன்லி சன்ரூஃப் மட்டும் க்ளோஸ் ஆகும். அந்த சன்ரூஃப் பிளைண்ட் வந்து க்ளோஸ் ஆகாது. இதை நீங்கள் வந்து மேனில் தான் க்ளோஸ் பண்ணணும். இதை நீங்கள் கீழே கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பின்பக்கம் அந்த ஏர் உள்ளே வரதுக்கான அந்த ஒரு சின்ன ஒரு இது மட்டும் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. திரும்ப நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அதை க்ளோஸ் ஆகிடும். அண்ட் இது
க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் பின்னாடியும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் தராங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதுதான் நம்ம மஹேந்திரா 3XOட இன்டீரியர் நைட் வியூ. ஸோ ஐ ஹோப் இது ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரைட் சைடு மிரர், லெஃப்ட் சைடு மிரரை வந்து நீங்கள் இன்டர்னலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே டம்மி கீ கொடுத்துருப்பாங்க. இந்த டம்மி கீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டாப் எண்டில் வந்து நமக்கு மிரர் வந்து இன்டர்னலாக க்ளோஸ் ஆகும். ஸோ இது வந்து க்ளோஸ் ஆகாது இந்த இதில். அண்டு இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஒன் டச் ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னு கை எடுத்திங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டவுன் ஆயிடும். ஒன் டச் டவுன் இருக்குது, அண்ட் அப்பு கிடையாது. ஸோ நீ அதை மேலே ஏற்றிக்கணும். ஸோ அண்ட் இது வந்து நமக்கு சைல்டில் சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லாக்கு அன்லாக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு விஷயமாக வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் ஆட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.